नंदकुमार आ रहा है। हाँ? नंदकुमार 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 ஏன்டா பயப்படுறீங்க? அவன் ஏரியாவுக்கு போய் அவங்க ஆளுங்களை அடிச்சுட்டு வந்தான். தைரியம் இருந்தா அவன் இந்த ஏரியாவுக்கு வரட்டான். Got it. Thank you. Very good. Well done, நந்தகுமார். வணக்கம் சார். நாங்க பாம்பே தமிழ் பத்திரிகையில இருந்து வரோம். அப்படிங்களா? சார், உயிர் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி எல்லாம் வேலை செய்றீங்களே, உங்களுக்கு ஆபத்து இல்லையா? எங்கள மாதிரி சினிமா கலைஞர்கள் எல்லாம் தொழில்னு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது தான் குடும்பத்தை பத்தியே நினைப்போம். அந்த அளவுக்கு எங்க கவனம் பூராவுமே தொழில தான் இருக்கும். ஏன் சார், நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறீங்களே, அதனால உங்க உடம்புல சுளுக்கோ எலும்பு முறிவோ ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்ற ஆபத்து எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படி எலும்பு முறிவோ சுளுக்கோ ஏற்பட்டா உடனடி நிவாரணமாக நாங்கள் எங்கள் கைவசம் வைத்திருப்பது பாபா பாபா பெயின் கில்லர், பாபா பெயின் பாம் அண்ட் பாபா டேப்லெட்ஸ் ஆல்சோ. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த ஆட் ஃபிலிமுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவா இருக்கு. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விளம்பரம் பண்ணது பெருசு இல்ல மேன். இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு 25 லட்சம் ரூபாய் வரணும், அதுதான் பெருசு. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்காகத்தான் நந்தகுமார் மாதிரி திறமையான சேல்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்காங்களே சார். இவன் திறமை எங்க சேல்ஸ்ல காட்டான், சினிமால அடிக்க போயிட்டான். யாரை கேட்டு அடிக்க போறேன், யாரை கேட்டு அடிக்க போறேன், அதுக்கு அவனுக்கு தமிழ் கொடுக்குறேன். ஓஹோ, இவர்தான் நடிச்சாரா? எஸ் சார். கிளியர், டோன்ட் டச் மை பார்ட்னர். அது சரி சார், இவருக்கு உண்மை தெரிய வேண்டாமா சார்? இந்த விளம்பர படத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருந்தாங்க. திடீர்னு இதில் நடிக்க வேண்டிய ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சரி, பொறுப்பை ஏத்துட்டுமேங்கிறதுக்காக நானே நடிச்சு முடிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். வெரி குட், நல்லா ஆக்ட் பண்றீங்க. இந்த மோட்டார் பைக்ல விதையெல்லாம் கட்டுறீங்களே, அது எப்படி? நான் காலேஜில் படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1. அது மட்டும் இல்ல, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ், அக்ரோபேட்ஸ் இது எல்லாமே எனக்கு எப்பவுமே ரொம்ப ஈடுபாடு. அதோட இன்னும் பல விஷயங்களை நான் நிறுத்து. உன்னை பத்தி நீயே பெருமை பேசிக்காத. நீ சகலகலாவலன்னு ஊருக்கே தெரியும். ஒழுங்கா இந்த படத்தை எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு ப்ரொடக்ஷன் டெவலப் பண்ணு. அண்டர்ஸ்டாண்ட்? எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார்.
शुक्रिया आपने बच्ची को बचा लिया குழந்தைன்னு கத்துறது தமிழ்ல, நன்றி சொல்றது ஹிந்திலியா? ஆயிரம் தான் இருந்தாலும் அதிர்ச்சின்னு வரும்போது அவங்க தாய் பாஷை ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்து பாத்தீங்களா? சார் வந்து பேசாத. குழந்தையை பெத்துட்டா மட்டும் பத்தாது, அதை எப்படி வளர்க்கணுங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கணும். ஐயோ நான் Shut up. உனக்கு வயசாயிருச்சு, நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்ட. ஆனா குழந்தை அப்படியா? இப்பதான் அது பூவு, இனிமே பிஞ்சாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? அந்த குழந்தை பெரிய போய் அடைய வேண்டாம். मुन्नी ये मेरी बेटी है ஓ கடப்படா ஓகேயா. இந்த குழந்தைக்கு நீங்க அம்மா, இவங்க பெரியம்மாவா? नहीं भैया அது நகியா शुक्रिया இருக்கட்டு. ஏயா நீ ஆம்பளை குதிச்சு குழந்தையை காப்பாத்துற, நான் பொம்பளை அதிர்ச்சியில கத்துறேன், உடனே அந்த குழந்தைக்கு நான் தான் தாய்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்லைங்க. பேசாத. என்ன சொன்ன? நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, என்ன பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல ஒரு உத்தேசம். Don't talk. உன் கண்ணாடிக்கு பவர் அதிகமா இருந்தா அதை கைட்டிட்டு என்ன பாரு, என் இள வயசு உனக்கு தெரியும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் எந்த ஆம்பளையும் ஏன் எடுத்து பார்த்ததில்ல. I am 20, only sweet 20. Do you understand that? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல 20 வயசு தான் ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நானே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுறேன். What? மீண்டும் சந்திப்போம் மை ஸ்வீட் டார்லிங். Sweet darling. Buffoon. भजनलाल जोलूलाल लड़की आती है Hello. ஹலோ. Hi. குட் நைட், गुड मॉर्निंग குட் ஆஃப்டர்நூன், नमस्कार குட் மார்னிங். ஏன் சார், நானும் ஒரு சாதாரண டைபிஸ்ட், நீங்களும் என்னை விட சீனியர் ஆபீசர். நான் வரப்ப ஏன் சார் எனக்கு எந்திரிச்சு விஷ் பண்றீங்க? ஷாலி, நாங்க உனக்கு மதிப்பு தர்றது உன் வயசுக்கு இல்ல, உன் சைஸுக்கு. உன் போஸ்ட பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல, உன்னுடைய வெயிட் இன்னைக்கும் இப்படியே இருக்கணும். என்ன லிப்ஸ் என்ன ஹிப்ஸ், நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து உனக்கு ஒரு ரசிகர் மன்றத்தையே ஓபன் பண்ணுவோம். ஹலோ மிஸ்டர் நந்தகுமார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வில்ல வந்துட்டான். ஹீரோ ஆயிட்டீங்க போல இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஹாபி. அந்த படத்துல உங்க கூட ஹீரோயினா ஆக்ட் பண்றதுக்கு என்ன மட்டும் போட்டிருந்தா எவ்வளவு மஜாவா இருந்திருக்கும். அது சரி, நீ மட்டும் ஹூன்னு சொல்லு, இவன் வீட்டு அடமானம் வச்சாது உன்னை வச்சு ஜெகன்மோகன் ஒரு படம் எடுக்கிறேன். என் வீட்டை வைக்கிறதா இருந்தா நான் தான் ஹீரோ. நான் தான் வில்லன். What is happening here? ராஜபாளையம் கடிச்சா தொப்புல சுத்தி 7 ஊசி. ஆபீஸ்ல சினிமா படம் ஷூட்டிங் எல்லாம் ஒன்னால தான் வந்தது. நீ ஏன் நடிக்க போற? நீ ஏன் நடிக்க போற? பாத்தியா, ஒருத்த படம் எடுக்க போறாங்கடா, ஒருத்த நடிக்க போறாங்கடா. ஹீரோ, வில்லன், டூயட், ரேப். What all this nonsense? It's a highly reputed company. All the 24 hours மருந்த பத்தி மாத்திரை பத்தி மட்டும் தான் பேசணும். Understand? மணி நாச்சு. ஓடல சார். ஏன் கடியால ஓடுது மேன்? மணி பத்தாச்சு இல்ல. வேலை இடத்துல உனக்கு என்ன வெட்டி பேச்சு? தெருவுக்கு போ, ஷாப்புக்கு ஷாப்பு போய் மருந்துகளை டெலிவர் பண்ணு. சென்ட்ரல் சீரியஸ் கேக்குதா உனக்கு? கெட் அவுட், கெட் அவுட். வேலை இடத்துல எல்லாரும் ஒழுங்கா வேலையை பார்க்கணும். இல்ல கடிச்சு கொதறிடுவோம், கொதறி. அரே வாங்க வாங்க. அம்மா திடீர்னு இந்த பக்கம். அம்மாவா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஐயோ என்னங்க இது? அம்மானு கூப்பிடுறது ஒரு மரியாதை காரணமா தான். நான் உங்களை ரோட்ல அம்மானு கூப்பிட்டதுக்கும் இப்ப இங்க அம்மானு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பல. ஆனாலும் நீங்க ரொம்ப தான் கோச்சிக்கிறீங்க. ஏதோ முதல் முறையா நம்ம லிஃப்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆசையா உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம்னு நினைச்சா. இத பாருங்க, இது உங்க ஆபீஸ் லிஃப்ட் இல்லைங்க, இந்த பில்டிங் லிஃப்ட். இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, இந்த பில்டிங்ல இருக்கிற அத்தனை ஃப்ளோருக்கு சொந்தம். அண்டர்ஸ்டாண்ட்? பாய் 6th ஃப்ளோர் அம்தே. டேய் நில்றா. நான் இந்த ஆபீஸ் எத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கேன். அந்த அம்மா சொன்ன உடனே அமைக்கிறதா? மறுபடியும் அம்மாவா? சரி, அம்மா உங்களுக்கு பிடிக்காதல்ல? ஓகே டியர் மேடம். டியர் கேர் ஒண்ணும் கிடையாது. சரி வெறும் மேடம். நான் தான் முதல்ல ஏறினேன், அதனால நான் முதல்ல இறங்கிறேன். டேய் மூடுறா. டேய் நில்றா. இப்போ நான் மூடுறதா நிக்கிறதா? ஷோ. இத பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட்ல ஏறினேன், அதனால நான் தான் முதல்ல 6th ஃப்ளோர் போணும். டேய் இது நம்ம லிஃப்ட், முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போ. வேண்டாம், நேத்து தான் என்கிட்ட தகராறு பண்ணிருக்கீங்க, மறுபடியும் என்கிட்ட தகராறுக்கு வராதீங்க. தகராறு வேணா நீங்க வெளிய நில்லுங்க, நான் இறங்கிட்டு அப்புறம் லிஃப்ட் அனுப்புறேன். லுக் மிஸ்டர், எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களுக்கு தான் முதல் இடம், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பொண்ணுங்களுக்கு தான் முதல் இடங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லையே. வாட்? தம்பி 6th ஃப்ளோர் நமக்கு? நோ கிரவுண்ட் ஃப்ளோர். 6th. நோ கிரவுண்ட். உங்க ரெண்டு பேர் சண்டையில லிஃப்ட்டுக்கே கோவம் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் நடந்தே போலாம். வெரி குட். மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே மேலே ஏறது தான் ரொம்ப கஷ்டம், கீழே இறங்குறது ஈஸி. எனக்கு 2 ஃப்ளோர் தான், டக் டக் டக்னு இறங்கிடுவேன். நீங்க பாவம் 6வது மாடி 120 படி. போங்க அனுபவிங்க. எப்பவுமே ஆண் பாவம் பொல்லாது. அதுலயும் என்ன மாதிரி ஆம்பளைங்களை நீங்க பகைச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. 120 படி ஏறதுக்குள்ள தசு புசுன்னு மூச்சு வாங்கி நல்லதுதான், உடம்பு இன்னும் கொஞ்சம் இளைக்கும். See you. Bye bye பாப்பா. மிஸ்டர் மெடிசன், மிஸ்டர் மெடிசன், மிஸ்டர் மெடிசன். ஹலோ மெடிசன், तुम्हारा पैंट शर्ट. டேய் டேய் இங்க வாடா. நான் போட்டது 5 பேண்ட் 5 ஷர்ட். என்னது ஒரே ஒரு செட் கொடுத்துருக்க?
நீ எத்தனை கொடுத்தாலும் ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டு போவ. என்ன நான் என்ன போகணும்னு முடிவு பண்றது நீ யாரா? நீ யாரா? யோ, இந்த தெருவே என்ன ட்ரெஸ் போடணும் நான் தான் முடிவு பண்ணோம். அப்படிங்களா? பின்ன டாக்டர், இன்ஜினியர், பேங்க்ல வேலை செய்யறவரு, டீச்சர், அந்த பிசினஸ் மேனுங்க, காலேஜ் போற பசங்க, இன்னைக்கு காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு கூட நான் கொடுக்குற துணிதான்யா. டேய், நீ இப்ப மரியாதையா பேலன்ஸ் துணி எல்லாம் கொண்டு வர போறியா இல்லையா? என்னையா மிரட்டுற? இந்த தெருவுல மொத்தம் 50 வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டையும் 10, 15 துணி போட்டா எப்படியா வேலை செய்ய முடியும்? பத்தாதுக்கு நாட்டுல தண்ணி பிரச்சனை வேற. பூமியில இருக்கிற தண்ணிலாம் லாரில எடுத்துட்டு போய் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வித்துறாங்க. எங்களுக்கு கிடைக்கிற சிறுநீரை வச்சு தானே துவைக்க முடியும். சிறுநீரா? யோ 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 யோ, சிறுநீர்னா சிறு அளவு நீரியா? உன் புத்திய காமிச்ச பாத்தியா? ட்ரைக்கிங்ல போட்டா 15 ரூபா ஆகும். எங்க கிட்ட போட்டா 1 ரூபா தான். அந்த கஞ்சத்தனத்துல தான் நீங்க எங்க கிட்ட போடுறீங்க. இதுல இவ்வளவு கேள்வி வேற. இனிமே உன் துணி வேணா, நான் வரேன். அண்ணே அண்ணே அண்ணே, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சீக்கிரமா கோச்சிட்ட எப்படி? மத்தவங்க துணி வேணா தவற முறையில கொடுங்க, என் துணியை மட்டும் ஒட்டு மொத்தமா கொடுத்துருங்க. அதானே நீங்க மட்டும் ஸ்பெஷல். அது மத்தவங்க எல்லாம் குடியும் குடித்தனமா இருக்காங்க, நான் ஒத்தையாளு, அதனால கொஞ்சம் கருணை காட்ட சொன்னேன். என்ன சொன்ன? ஒத்தையாளா? யோ, வாழ்க்கையில 20 வயசு வரைக்கும் தான் என் ஒத்தையாளு. அதுக்கப்புறம் பொண்ணை பார்த்தமா, லவ் பண்ணமா, கல்யாணம் பண்ணமா, குழந்தைய பெத்தமான்னு போயிட்டே இருக்கும். ஏன் புலம்புறீங்க? சுலபமா சொல்லிட்ட, பொண்ணு கிடைக்கணும்ல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதா கஷ்டம். பொண்ணை செட்டப் பண்ணது ரொம்ப ஈஸி. இல்ல, எனக்கு பொண்ணு செட்டப் பண்ண வராது. அப்ப 5 வருஷம் கழிச்சு என்ன பாரு. எதுக்கு? இப்பதான் போலீஸ்காரன் பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குது. 10ஆம் கிளாஸ் வரட்டும். பொண்ணை எப்படி செட் பண்ணன்றதை நான் உனக்கு காட்டுறேன். அடு, நாளைக்கு அந்த போலீஸ்காரங்க சொல்லி உன்னை அந்த தெரு பக்கமே போக விடாத மாதிரி பண்றேன் இல்லையாப்பா? போடா. ஹலோ, வாயாங்க. என்ன சார், என்னாச்சு? என்னத்த நீ வண்டி ரிப்பேர் பார்க்கறேன்னு எனக்கு புரியலையா? நான் வாங்குற சம்பளத்துல பாதி உனக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு. ஒண்ணு பண்ணு, நான் இங்க இருக்கிறேன், என் பெட்டி எடுத்து நீ ரோடோட சுத்து, அப்பதான் உனக்கு புரியும். வண்டியை ஒழுங்கா ஓட்டணும், பொண்ணுங்களை பார்த்து சர்க்கஸ் பண்ணக்கூடாது. எது? நான் நான் பொண்ணுங்களை பார்த்து சர்க்கஸ் பண்றேனா? இல்ல, உடம்ப பார்த்தோன்னா என்ன வியாதி டாக்டர் சொல்ற மாதிரி வண்டியை பார்த்தோன்னா என்ன கோளாறுன்னு மெக்கானிக் சொல்லுவான் சார். ஐயோ, நாட்டுல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நண்பா, மனசுல எதுவும் வச்சுக்காம சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். பட்டுமா? ஓகே ஓகே. இவனா? இன்னைக்கு நம்ம பைக் ரிப்பேர் ஆனது ஒரு காரணத்துக்காக தான் போல இருக்கு. என்ன கிஸ்ஸுக்காக? இல்ல இல்ல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? இன்னைக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டாக்ஸில போயிடணும். நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். இல்ல, நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். என் குரல் கேட்டு தான் அவன் வந்தான். என் குரல் தனி குரல். தமிழ்நாட்டுல என் குரலுக்குன்னு ஒரு தனி மரியாதையே உண்டு. அந்த குரலை கேட்டு தான் வந்திருக்கான். உன் குரலை கேட்டு வரதுக்கு இதோட தமிழ்நாடு இல்ல, பாம்பே. நானும் தமிழ் தாமா. பாத்தியா, அது நம்ம ஆளு, இது நம்ம ஆளு தான் சார். வாட்? இப்போ அவர் யார் கூட வர போறாருன்னு பாக்குறியா? பார்க்கலாம். நீ எங்க போகணும்? மெரின் டிரைவ். டிரைவ். 2 பேருமே வாங்க. தேங்க்யூ. ச்சே, இந்த ஆள் கூட நான் வரேன்டா. ச்சே. ஏய், என்ன என்னமோ நான் கூட வர சம்மதிச்சிட்ட மாதிரி சேச்சுங்கற. நான் சொந்தமா ஒரு டாக்ஸி வாங்கி போனாலும் போறேனே தவிர உங்க கூட வர மாட்டேன். ஐயோ, அरे सुनो। தொல்லையா போச்சு. चौपाटी आओगे? बैठो. எனக்கு சவாரி வந்துருச்சு, நீங்க சண்டை போட்டு மெதுவா வாங்க. அந்த பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். ஓகே, தேங்க்யூ. போங்க போங்க. ஓ, பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். நீ என்கிட்ட வம்பு பண்றதுக்குனே வர. நீ சும்மா இருமா. 24 மணி நேரமும் மருந்து பெட்டி தூக்கிட்டு ரோட சுத்ததுக்கு எனக்கு டைம் பத்தல. இதுல வேற உன் பின்னால சுத்திட்டு இருக்கேன்னா என்ன ஒண்ணு பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை டைம் இருந்தா சொல்லு, நம்ம 2 பேரும் எங்கேயா ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அங்க போய் ஜாலியா சந்தோஷமா சங்கதி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். இதான் பெண் பாவம் பொல்லாதும்பாங்க. என்ன சொன்ன இன்னைக்கு? 6வது மாடி 120 படியா? போ, இப்படியே ஆபீஸ்க்கு போ, சூப்பரா இருக்கும். ஓ, பாட்டி நல்ல பாட்டிரே. சேச்சா, சேர் அடிச்சது கூட எனக்கு அவமானமா தெரியல. அந்த பொண்ணு முன்னால் அடிச்சு அவ கிண்டல் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டானே, அதெல்லாம் பெருத்த அவமானமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இவன் வேற ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட் கொடுத்து கழுத்து எடுத்துட்டான். என்னங்க? உங்களுக்கு தேவையான குருவி மார்க், கடா மார்க், ஆந்தை மார்க், மயில் மார்க் போன்ற பல வகையான ஊதுவத்திலும் கிடைக்கும் சார். ஒரே ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கிக்கிங்களா சார்? மன்னிக்கணும், நான் நேத்தா மார்க்கெட் இருந்து 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வேற வீடு போய் பாருங்க. ஏங்க, நான்
நான் தான் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல. எனக்கு ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா, கல்யாணம் ஆகாத அக்கா, கல்யாணம் ஆக வேண்டிய தங்கச்சி. இதை பார், நானும் உன்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கிற ஆள் தான். தயவு செஞ்சு என்னை தொல்லைப்படுத்த வேண்டாம். சார் ப்ளீஸ் ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு நான் கிடைக்கும் சார். எனக்கு ஊதுபத்தி வேண்டாம். இந்த 50 பைசா குடி. யோ யோவா, என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ஏயா வேண்டான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிற. போனா போதுன்னு எட்டனாவை கொடுத்தா என்னமோ பிச்சை கிச்சன் கிண்டல் அடிக்கிற. போயா. இந்த வார ராசி பலன்ல அடுத்தடுத்து சோதனைன்னு சொல்லி போட்டிருந்தான். ஒரு ஊதுபத்திக்காரன் அவன் மூலமா கூட சோதனை வருது. ஐயோ, சார் இந்த ஊதுவத்தி வாங்கி உங்க வீட்டுல பத்த வச்சா பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசனை வரும் சார். நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஊதுபத்தி வித்துரு, நான் இங்க இருந்தே வாசத்தை வாங்கிக்கிறேன். சார் ஏய், எரிச்சல் காப்பாத, மரியாதையா போயிரு. இத பாரு, இன்னொரு தடவை மட்டும் நீ கதவை தட்டின சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு இது கைகலப்பட தான் முடியும் போல இருக்கு. என்னய்யா? ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கினீங்கன்னா ஒரு வத்தி ஃப்ரீ சார். பேசியே கொண்டுருவான் போல இருக்கு. சோப்பைக்கு வந்தீங்களா? அசர மாட்டான், எம்மாகாதரன். மிஞ்சி மிஞ்சி போனா 50 பைசா கொடுப்பான். அடே உன்ன ஒரே அடி. ஆள் போயிட்டானா நம்மள ஆயுள் கைதி ஆக்கிடுவாங்க. சரியா வராங்க. இது கரெக்டா இருக்கும் இல்லையே? இது கூட ஆபத்தானதுதான். ஓகே, டீ தரேன் இன்னைக்கு. ஏய், ஐயோ ஐயோ ஐயோ, சரி பண்ணிட்டா, சரி பண்ணிட்டா. இந்த ஊதுபத்திக்கார சரி பண்ணிட்டானே. அம்மாடி, அம்மாடி, உன் தலை மேல சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நேரம் ஒரு ஊதுபத்திக்கார கதவை தட்டுன்னு தட்டி தொல்லைப்படுத்திக்கிட்டு இருந்தான். எரிச்சல் தாங்க முடியாம அவன் மேல தண்ணி அடிக்கலாம்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ இப்படி இடம் மாறி நிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் என்ன நம்பு, தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள நியூமராலஜி ஒத்து வரல போல இருக்கு. என்னங்க, இன்னைக்கு எப்படியாவது மொத்த சோப்பையும் இவன் தலையில கட்டணும். தப்பு உங்க மேல இல்ல, நான் கூட இது உங்க வீடுன்னு எதிர்பார்க்கல. அட என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு என் மேல கோவத்தையே காணோம். என்னமோ தெரியலங்க, நாம எப்ப சந்திச்சாலும் மோதிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு வகையான ஒத்துமைங்க. இப்ப அது மோதல், பின்னால அது வேற மாதிரி. கோவம் இருக்கிற இடத்துலதான் அன்பு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கிட்ட இருக்குங்க, நிறைய இருக்கு. முதல்ல வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுல உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுவோம். வேணாங்க, நான் போறேன். என்னங்க இது, என்னமோ அன்பு பாசம் ஏதோ சொல்லிட்டு திடீர்னு போறேங்கிறீங்களே? இல்லைங்க, ஊதுபத்திக்காரன் ஊதுபத்தி விற்க வந்தா, நான் சோப்பு விற்க வந்திருக்கேன். அவன் உங்களை எரிச்சல் முட்டின மாதிரி நானும் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? ஐயோ என்னங்க இது, ஊதுபத்திக்கும் சோப்புக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது புகை அப்பவே வெளியே போயிருச்சுங்க, இது பொங்கு நுரை. அதுக்கு இதுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் தேர். வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். கையெடுங்க, நானே வந்துடுறேன். நீங்களே வந்துறீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு சோப்பு பிடிக்குமா? என்னங்க இது, சோப்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சோப்பு எப்பேற்பட்ட சமாச்சாரம். சோப் போட்டோம்னா வாச கம் 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 கம்னு வரும். சோப் போட்டோம்னா முகம் பல பல பலன்னு இருக்கும். அது ஒண்ணு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் வாயில சோப் போட்டு பல காரியங்களை சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பையில சோப் போட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய சமாச்சாரம். ஆமா, உங்க சோப் என்ன விலை? ஒரு சோப்பு 5 ரூபாய். 5 ரூபா தானே? ரொம்ப சீப்பா இருக்க. ஒரு 20 பீஸ் கொடுங்க. 20? ஆமாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு கொடுப்போம். உங்களுக்கு விளம்பரம் தானே? கொஞ்சம் இருங்க, இந்த சோப்பு வாங்குறதுக்கு முன்னாடி இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த சோப்பு பாருங்க, நீங்க ஒரு சரக்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு உயரகமான சரக்கா தான் இருக்கும். அதனால உங்க சரக்கு பத்தி நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்கற. நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் தான். உனக்காவது சோப் வாங்கி ஆகணுமே. இந்தாங்க. Thank you. என்னங்க இது, எது சாப்பிடாமயே போறீங்க? அடுத்த வாட்டி வரேங்க. அப்பப்போ வாங்க, எங்கேயும் வியாபாரம் ஆகலைன்னா கூட நான் வாங்கிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன்,
ப்பு. நானும் புடவை கட்டிட்டு வந்திருக்கணும். அலையுதுங்க. சூப்பர் தலைவா, நேத்து தான் கார்ல பத்தி சொன்னேன், உடனே செட் பண்ணி கொண்டாண்டிய. நான் யாரை செட் பண்ணி கொண்டு வந்தேன்? அட, உன் ஆளதான் வெளியில பார்த்தப்பா, சும்மா தளன்னு சுண்டுனா ரத்தம் வரா மாதிரி சூப்பர் கலர் தலைவா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெக்கப்படக்கூடாது. 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆனதான் நாம ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம பையன் வேலைக்கு போவான். மிஸ் பண்ணா நாம கல்யாணம் இருக்கும்போது நம்ம பையன் ஸ்கூலுக்கு போவான். அப்புறம் 2 பேருக்கு ப்ராப்ளம். அப்படிங்களா? யா, ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடறேங்க. there you are. போடாங்க கௌரியா. முளைச்சு 3 அளவு இல்ல, அதுக்குள்ள வாய் பாரு. போடா. ஒரு நிமிஷம். என்ன? வெறும் பேண்ட் ஷர்ட் ஜெட்டி தோச்சி சலிச்சு போச்சு. ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட், அது இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுப்பா. பிஞ்சிலேயே பழுத்துட்டானுங்க. ஃபார் போஸ்ட். நந்து, உன் கல்யாணத்தை பத்தி நான் பல தடவை லெட்டர் போட்டேன். ஆனா உங்ககிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. லதாவியா நினைச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடாத. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் ஆசை. இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி லெட்டர். உன் கல்யாண பத்திரிகைக்காக காத்துட்டு இருக்கேன். என்றும் உன் நண்பன் ரமேஷ். கரெக்ட். நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு தேய்ச்சா நானும் தேய்ச்சா பகுத் அச்சா சொல்ல போனா என்ன வாசம் மோந்து பார்த்தா ஒன்று வீசும் மேலையும் கீழையும் ஆசையா தேய்க்கணும். மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின் ஓவர் இப்போ ஓவர் காதல் ஃபீவர் சொல்லப் போனா நல்ல ராசி என்றும் உன்னே I'm crazy காலையும் மாலையும் ஊசியில் ஏத்தணும். சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின் சின்ன விழி ஓடை என்று மீன்கள் 2 நீச்சல் போட சிற்றிடையின் மேலே ஆடை போல நின்று நான் ஆட மத்தளமும் ஏங்க மூச்சு வாங்க மெல்ல தள்ளாட முன்னாடி எழுதும் கதை பின்னாடி புரியும் அம்மாடி தெரியும் நீ பொல்லாதவன் மன்மதன் மந்திரம் மெல்ல நான் சொல்லவா சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின்
காற்று எட்டி பார்த்து முக்கனியை மூடி வைத்த சேதி சொல்லும் என்னோடு இப்போது மெதுவா ஒரு முன்னோட்டம் விடவா ஒத்திகை பார்ப்பது குற்றமா கூரடி சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு சொல்ல போனா நல்ல ராசி சங்கமம் காணும் முன் குங்குமம் கொண்டு வா சோப்பு மேடம் மெடிசின் மிஸ்டர் ஏ ஹே சோப்பு மேடம் आपका मेडिसिन 15 रुपीस 15 यस என்கிட்ட 13 rupees இருக்கு 2 rupees मैं बाद में அப்புறமா வந்து नहीं 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 2 रुपीस 5% हमारा शॉप क्लोज चलो चलो இவெல்லாம் என்னையா கடை வச்சிருக்க தூக்கான் கே பாய் தும் ஹலோ சாரி இந்த காலத்து டாக்டருக்கு எப்படி மருந்து எழுதுன்னு தெரியல பணக்காரங்களுக்கு எழுதுற மாதிரி எழுதிருக்காங்க சார் என்ன மாதிரி ஏழை பழங்க வாங்குற மாதிரி குறைச்சல் எழுதக்கூடாது ஏங்க ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியுமா வியாதி வருது வியாதி எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதே மாதிரி தான் இந்த மருந்தும் கொண்டாங்க அது சரி இப்போ 15 ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தெரியலையே இதே மருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கும் நீங்க உங்க வசதிக்காக பிரைவேட் டாக்டர்கிட்ட போனீங்க அதனால 15 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு இந்தாங்க இதை சாப்பிடுங்க சரியா போயிடும் என்கிட்ட 13 ரூபா தான் இருக்கு சாரி இது சாம்பிள் மருந்து நான் ஃப்ரீயா வேணா கொடுக்கலாம் விற்க கூடாது தம்பி இதுல கலப்படம் ஒண்ணு இருக்காதே இல்ல ஓசில தரியா அதனால தான் நல்ல மருந்து தான் நம்புறேன் நல்ல நல்ல வெயிட் உங்க டேபிள் இருக்கிறது அங்க என் செக்ஷனுக்கு வந்த போன் எதுக்கா நீங்க எடுக்கிறீங்க ஹலோ யாரு விமலாவா எப்படி இருக்க ஓகே ஓகே சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனால என்னால ஃபோன் பண்ண முடியல நாளைக்கோ நாளானைக்கோ நானே உனக்கு ஃபோன் பண்றேன் ஓகே ஓகே யாருப்பா அந்த விமலா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போன்ல பேசுறாளே அது விமலா யாரு? இது பர்சனல் உங்களுக்கு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல பர்சனல் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தேவையில்ல என்ன மேனேஜ் ராஜபாளையம் அது எப்படிங்க அந்த உம்மா எதுங்க உம்மா கொடுத்தீங்களா அது எப்படின்னு கேட்டேன் காட்டுறேன் போனேன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு போன் வச்சிருக்கேன் கம்பெனி டெலிபோன் இது பார்ட்டி கிட்ட பேசணும் மெடிக்கல் பத்தி பேசணும் பிசினஸ் பத்தி பேசணும் அனாவசியமா யூஸ் பண்ண கூடாது அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் मेम साहब 105 रुपया है हमारा साबुन मार्केट में नंबर 1 है एक टिकिया में 50 से ज्यादा कपड़ा वॉश कर सकेगा सुनिए हमारा सोप बम्बई में बहुत फेमस है एक ही एक टिकिया ले लिए प्लीज என்னங்க சோப்பு சோப்பு சோப் என்னங்க சோப்பு உங்களை எங்கெல்லாம் தேடுறதுங்க சோப்பு ये ஒண்ணு இல்ல அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு சோப்பு கொடுத்தீங்களே சோப்பு அந்த சோப்பு உண்மையிலேயே சூப்பர் சோப்புங்க சோப்பு मिस्टर என் பேர் சோப் இல்ல இல்ல நீங்க பேர் சொல்லாதனால சோப்பு நான் உங்களை சோப்பு சோப்புன்னு கூப்பிட்டு என் பேர் சோப் நந்தினி நந்தினி நல்ல பேர் அழகான பேர் மார்வலஸ் டியர் நந்தினி உங்களுக்கு என்ன வேணும் விஷயத்துக்கு வாங்க ஏன் வேணாம் பேசுறீங்க அது என்னமோ தெரியலங்க உங்களை பார்த்தாலே ஏதோ பேசணும் போல தோணுது அன்னைக்கு நீங்க சோப்பு கொடுத்தீங்களே அந்த உடம்பு ஃபுல்லா நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போனேன் ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் என் பக்கத்துல வந்து அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் ஏதோ ஃபாரின் சென்ட் போட்டிருக்காங்க நினைப்புல ஒருத்தன் மஸ்காங்கறான் ஒருத்தன் நைட் மேராங்கறான் ஒருத்தன் ப்ளே பாயாங்கறான் அப்புறம் ஆளாளுக்கு ஒண்ணு கேட்டாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து மொத்த சோப்பையும் காலி பண்ணிட்டேன் அந்த சோப்பை என்ன பண்ணீங்க அதான் உடம்புல நல்லா போட்டு தேய்ச்சு குளிச்சிட்டேன் ஐயோ இது துணி துவைக்கிற சோப்புன்னு எழுதிருக்கேன் அதை படிக்க வேண்டாமா துணி துவைக்கிற சோப்பா உனக்கு அறிவு இருக்கா விக்க வந்தவனே துணி துவைக்கிற சோப்புன்னு முதல்ல சொல்லி துவைக்க வேண்டியதானே வாங்குன நீ அதுல துணி துவைக்கிற சோப்புன்னு எழுதிருக்க அதை படிக்க வேண்டாம் ஒரு பொண்ணு சோப்பு கொடுத்தா என்ன பத்தியே கனவு கண்டுக்கிட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிருப்பேன் எது உன்னை பத்தி நான் கனவு கண்ணா அதான் 25 சோப் வாங்கினா உனக்கு ஒரு 10 ரூபா கமிஷன் கிடைக்கும் என்ன மாதிரி இன்னொரு 10 பேர் சோப் வாங்கினாங்கன்னா சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லி பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு வாங்குற மாதிரி என்கிட்ட நீ சோப்பு வாங்குனா எனக்கு ப்ரமோஷனா எனக்கு 10 rupees கமிஷனா what the hell do you think about me do you think I sell soaps for my food and shelter do you think I walk all the way for my commission listen to me man first you should know about me and then talk about me the money I earn is not for my family it's just for poor people and beggars understand என்னையா லவ் பண்ணி விட்டுட்டியா எத்தனை மாசம்
3 4வது மாசம் இல்ல? வாட்? என்ன வாட்டி கேட்டுட்ட? நீ தமிழ்ல பேசலாம்ல? புரியாத பாஷையில இங்கிலீஷ்ல ஏதோ கசாமுசான்னு பேசுற. மத்தவங்களே இன்னொரு மாதிரியா சந்தேகப்படுறாங்கல? ஒண்ணு இல்ல சார், இது எங்க குடும்ப பிரச்சனை. குடும்பமா? வா இப்படி. The great industrialist ராஜாராம் தெரியுமா உனக்கு? அந்த ஆளுக்கு என்ன தெரியாது? அவரோட ஒரே மகள் யார் தெரியுமா? ஆள் பர்சனாலிட்டியா இருக்குமா? நான் தான். நீங்களா? எங்க வீட்ல எத்தனை கார் இருக்கு தெரியுமா உனக்கு? எத்தனை கார்? 6 கார் இருக்கு. 6ஆ? அது அத்தனை விட்டுட்டு நான் ஏன் சோப்புக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஹாபி, பொழுதுபோக்கு, சோஷியல் சர்வீஸ். சமூக சேவை ஆல்சோ. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது, எப்பவும் கார்லயே சுத்த கூடாது, ஜனங்களா பழகணும், அவங்களோட சேர்ந்து போகணும்னு பஸ்லயும் ஆட்டோலயும் போய் ஏன் மன திருப்திக்காக தினமும் அப்பா கிட்ட திட்டு வாங்கி சோப்பு வித்தா எனக்கு ப்ரமோஷன். 10% கமிஷன். உனக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னா இனிமே ஏன் கம்பெனில வந்து சோப்பு வாங்கி உனக்கு 10% கமிஷன் தர சொல்றேன். இனிமே என்ன தேடி அலையாது. Do you understand Mr. Medicine? வெயிட். என் பேர் மெடிசன் இல்ல, மிஸ்டர் நந்தகுமார். எங்க பக்கத்தாத்து மாமி எல்லாம் என்ன செல்லமா நந்து கண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு பேர்ல கூப்பிடு. நான் அப்படி கூப்பிட விரும்பல. வேணியா? நல்லா வேணும். 100 ரூபா கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட சோப்பானா அவனை லவ் பண்ணாளா? இந்த ஊதுவத்தி இருக்கு, அழுதாலும் வாங்க மாட்டேங்கிறான், தொழுதாலும் வாங்க மாட்டேங்கிறான். சாவறதுக்குள்ள எப்படியே இவனை ஊதுவத்தி வாங்க வச்சே ஆகணும். வத்தி வாங்கலையோ? இன்னைக்கும் ஒரு பேண்ட் ஒரு சட்டா, மறுபடியும் அவனா சேர் அடிச்சானா அவனை. என்னது வண்டி மட்டும் இருக்கு, ஆளை காணோம். ஊருட்டே ஓடிட்டானா? 5 பேண்ட் 5 சட்டை ஆச்சே. என்ன டேய், நீ கடையை மாத்திர இல்ல ஏரியாவை மாத்திரனா ஒண்ணு என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கணும். இல்லன்னா என் துணிகளையாவது கொடுத்துட்டாவது வந்திருக்கணும். எங்கடா துணி எல்லாம்? அவசரப்படாதுப்பா, நான் ஒண்ணு ஏரியா மாத்தல. சொல்றதை கேளு. எங்க மாமா கடையில ஆள் இல்லன்னு சொன்னாங்க, அதான் ஒரு நாள் வந்து வேலை பாக்குறேன். நிச்சயமா நாளைக்கு நம்ம ஏரியாக்கு நீ வந்துருவில்ல? வந்துருவான்ப்பா. என் துணி எல்லாம் ஒண்ணு வித்துறலையே? இதா பாத்தியா? சரி சரிடா டேய், சரிடா. ஆமா, உன் லவ் என்னாச்சு? லவ்வா? அவ கோடீஸ்வரிடா. அவ லெவல் எங்கேயோ, நம்ம லெவல் எங்கேயோ. அவளுக்கு எனக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அது போயிருச்சு. அப்ப 30 வயசுக்கு மேலதான். தம்பி எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்களே. மறந்துட்டீங்களா? அதுதான் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. சரியா போச்சு. அன்னைக்கு சாம்பிள் மாத்திரை கொடுத்தீங்களா, எனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ, அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல 15 ரூபா பில் போட்டாங்க. நீங்க கூட 2 ரூபா கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா ஆமா, அதே ஆள் தான். ஆமா, என்ன இந்த பக்கம்? இந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் ரிப்பேர் கொடுத்துருக்கேன். நான் போய் எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. எங்க? வாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கு. வாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கப் காபி சாப்பிடாம போனா என் மனசு கேட்குமா? இல்ல பரவாயில்லைங்க. இந்த பாருங்க, அன்னைக்கு மருந்து கொடுத்து என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு என் நன்றியை காட்ட வேண்டாமா? அந்த நன்றியை வாயில சொன்னதே போதுங்க. என் ஆத்ம திருப்திக்கா ஒரு கப் காபி சாப்பிடுங்க. வாங்க. பைக்கை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது அங்கேயே இருக்கும். வந்து எடுத்துக்கலாம். வாங்க. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க என் குடும்பத்தை செஞ்சு உதவி இருக்க சத்தியமா மறக்கவே முடியாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும். நான் தமிழ் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆனேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. சும்மா ஷூவோட வாங்க, பரவாயில்ல. உட்காருங்க உட்காருங்க. இதுதான் இந்த ஏழையோட வீடு. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பாம்பேல இப்பெல்லாம் கிடைக்குமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா வாடகை, 3000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்த பிடிச்சு போட்டேன். இப்போ எல்லாரும் பிளாட்ல குடியிருக்காங்க. எப்படியோ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். என்ன கிராக் விழுந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? மழை காலத்துல கொஞ்சம் ஒழுகும். ஆனா நான் இங்கே உட்கார மாட்டேன், உள்ளவே உட்காந்துப்பேன். என்ன மொசைக் போடலன்னு பாக்குறீங்களா? வாடகை வீட்டுல மொசைக்கெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அது நியாயமா? புரியுது புரியுது. என்னடா அது ஒயிட் வாஷ்லாம் அரைவரையா பண்ணிருக்கானேன்னு பாக்குறீங்க. பாய் தான் பண்ண முடிஞ்சது, அதுக்குள்ள பணம் தீர்ந்து போச்சு. என்ன கண் எரியுதா? தெரியும். இந்த பக்கத்து வீட்டுக்கார சிமினி இங்கேயே தான் இருக்கு. அவ என்ன சமைச்சாலும் புகை உள்ளேயே வந்துடும். நான் இங்கேயே இருக்கேன்னா பழகி போச்சு, கண் எரியல. சார், இந்த பிரச்சனைலாம் பரவாயில்ல, எப்படியா சமாளிச்சிடலாம். ஆனா தண்ணி பிரச்சனை இருக்கே சார். எனக்கு கொஞ்சம் அவசரம் சார். கவலைப்படாதீங்க, பாத்ரூம் இங்க தான் இருக்கு, அதுக்கு தண்ணி இருக்கு. வாங்க. அவசரம்னா அந்த அவசரம் இல்ல சார். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் போகணும் சார். இருங்க சார். போகணும் என்ன அர்த்தம்? உங்களை காபி சாப்பிடத்தானே கூப்பிட்டேன். அது சாப்பிடாம போனா எப்படி? கொஞ்சம் இருங்க சார். நான் ஒரு ஏழை வாத்தியார், அந்த காலத்து பிஏ. என்கிட்ட படிச்ச பையங்கள்லாம் இன்னைக்கு 2000, 3000, 10,000 சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. வாத்தியார்ட்ட படிச்ச பிள்ளைகள்லாம் நிறைய சம்பாதிக்கணும். கத்துக் கொடுத்த வாத்தியார் மட்டும் ஏழையா இருக்கணுங்கிறது எங்க தலையெழுத்து. பாருங்களேன், ஒரே வேஷ்டி, ஒரே சட்டை. ரொம்ப நாளா நீங்க டெய்லி புது சட்டை, கையில கோல்ட் ரிங். ரொம்ப சௌரியம். காஃபி நீங்க தான் போடணுமா இல்ல உங்க வைஃப் யாராவது இருக்காங்களா? என்னாச்சு? என் ஒய்ஃப் போய் 15 வருஷம் ஆச்சு. தம்பி, நேத்து நடந்த மாதிரி இருக்கு அந்த சம்பவம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி அவ மேல இருந்து வந்துகிட்டே இருக்கா.
நான் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கேன். வெளியில மேக மூட்டம் அங்கங்க துளு 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 துளு. சரி சார், மழை பெய்யுது, அப்புறம் சொல்லுங்க. கரெக்ட், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இல்லாத அதிசயமா என்ன பார்த்து எங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இருங்க சொல்லிடுறேன். தண்ணி கொண்டு வரதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சரி சார், நானே போய் காப்பி போட்டு எடுத்து வந்துடுறேன் சார். இருங்க, இந்த பாருங்க, எனக்கு மனைவி இல்லைன்னு சொன்னேன், மகன் இல்லைன்னு சொன்னேனா? இப்ப நான் அவளை கூப்பிடுறேன். அவளே வந்துட்டாளே. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் தெரியுமா? அவரோட ஒரே மகதானா? எனக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா? 6 கார் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக சோப்பு விற்க வந்தேன் தெரியுமா? ஹாபி, சோஷியல் சர்வீஸ். ஐயா, தமிழையா, உங்க ஒரே செல்வ மகள் இவள் தானோ? ஆமா, பேர் நந்தினி. ஒரு சோப்பு கம்பெனில வேலை பார்க்கறா. பாவம், தினமும் தெரு தெருவா அலைஞ்சி 5-10 சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்திலையும் எனக்கு கிடைக்கிற 300 ரூபாய் பென்ஷன்லையும் தான் உங்க பொழப்பே நடக்குது. கரெக்ட், அதான். சார், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஏறக்குறைய உங்க பொண்ணு மாதிரியே இருக்கும். அப்படியா? ஆமா, டபுள் ஆக்ஷன். என்னால நம்ப முடியலையே. அந்த பொண்ணுக்கு 6 காரு, ஏசி ரூம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு மாதிரியே ஹாபிக்காக தெரு தெருவா அலைஞ்சு சோப்பு வித்து சமூக சேவை செய்யறாங்க. மிஸ்டர், சும்மா இருமா சார். இந்த காலத்து பொண்ணுகள் நம்பவே கூடாது. ஒருவா சோத்துக்கு லாட்டி அடிச்சாலும் ஆடம்பரத்துக்கு நான் பணக்கார விட்டு பொண்ணு, கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன்னு சொல்லும். ஓஹோ, அப்படி எல்லாம் கூட நடக்கிறது உண்டா? பரவாயில்ல சார், நீங்க எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இப்பதான் இங்க வந்து லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அப்பா முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. இல்ல, உங்க அப்பா என்ன வந்து நிதானமா காபி சாப்பிட்டு போக சொல்லிருக்காரு. எங்க வீட்ல காபி பொடி இல்ல. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? காப்பி பொடி இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. அப்பா தெரியாது, எனக்கு தான் தெரியும். முதல்ல நீங்க வெளியே போங்க. ஓகே, சும்மா இருமா. நீங்க இருந்து இல்ல காப்பி. சார், உங்க உபசரிப்பு ரொம்ப பிரமாதம். நான் போறேன். இல்ல, அவ குழந்தை. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ராஜாராம் பொண்ணு. நான் ராஜாராம் பொண்ணு வீட்டுக்கே போறேன். சார், ஒரு காப்பி சாப்பிட்டு. சார், காப்பி என்ன சார் காப்பி? அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா எனக்கு பாலே கிடைக்கும். நான் வரேன். சார் சார் சார், நோ. யாரோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நல்லா குழப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா, அவர் போட்டு விடுங்க. நீ சும்மா இருமா. மனுஷனா பிறந்தா கொஞ்சமா நன்றி இருக்கணும். யாரு நினைச்சா அவரை? நீ யாரு? அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாத மருந்து கொண்டு கொடுத்தனே, அதை கொடுத்தது அவர்தான். அந்த மருந்துக்கு 2 ரூபா குறைஞ்சப்ப அந்த கடைக்காரன் ஜாவோன்னு துரத்தின போது இவர் தான் ஆவோன்னு கூப்பிட்டு காசே வாங்கிக்காம மருந்து கொடுத்தாரு. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த மருந்தை கொடுக்காம இருந்திருந்தா நீ 5 நாள் ஜுரத்துல படுத்திருப்ப, நாம 2 நாள் சோத்துக்கலாம இருந்திருப்போம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம துரத்திட்டியே. என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, நான் உங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லல. நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ். ஸ்டாக் நோட் பண்ணிக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, வந்து நந்து, என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவையும் நீங்க என்ன மன்னிக்கலன்னா விடியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் காலையிலேயே உன்னை மன்னிச்சிட்டேன். அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நீ என்ன பார்க்க 4 தடவை வந்திருக்க மாட்டியே. இத பாருங்க, நான் உங்ககிட்ட பெருமைக்காக அப்படி சொல்லல. நான் ஒரு ஏழை வாத்தியாரோட பொண்ணுன்னு சொன்னா எல்லாரும் என் மேல இறக்கப்படுற மாதிரி நடிச்சு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு பணக்காரன்னு சொன்னா எல்லாருமே பயப்படுவாங்கங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரியா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே முடிவுல தான் இருக்கேன். என்ன முடிவு? உன்னை லவ் பண்றதா. லவ்வா? எஸ். முதல்ல சந்திச்சோம், சண்டை போட்டோம், அப்புறம் சமாதானம் ஆயிட்டோம். இப்போ என்ன நீ புரிஞ்சாச்சு, உன்னை நான் புரிஞ்சாச்சு. அடுத்து லவ் தான், டூயட் தான். கம் 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 கம். ஸ்டாப் இட். நான் போய் சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேனே தவிர லவ் பண்ணல. என்னங்க இது? நம்ம 2 பேருக்குள்ள ஸ்டார்டிங்ல மட்டும் தான் ட்ரபிளா இருக்கும்னு நினைச்சா ஃபைனலி இவ்வளவு ட்ரபிளா இருக்கே. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பாத்தியா இதான் இப்படிதான். ஒரு பொண்ணு கொஞ்சம் இறங்கி வந்து உங்ககிட்ட பேச கூடாது. பேசினா உடனே லவ் கிவன் ஆரம்பிச்சிருவீங்களே. ஏங்க, நீங்க நிஜமாவே சீரியஸா பேசுறீங்களா? எஸ். சாரி. என்ன சாரி? மன்னிச்சிருங்க.
மெடிசன். எஸ் சோப்பு. காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்ன பார்க்க பார்க்குக்கு வரீங்க. எதுக்கு? உங்களை இன்டர்வியூ எடுக்க. இன்டர்வியூ எடுக்கணுமா? ஆமா. ஒரு சாதாரண வேலைக்கு கம்பெனில சேரும் போதே 1000 கேள்விங்க கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ண போற உங்களை நான் கேள்விங்க கேட்க வேண்டாமா? அது சரி. நான் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொன்னா லவ் இல்ல காளி பட்ட. சோப் சோப். நான் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். தினத்தந்தி பேப்பரில விளம்பரம் பார்த்தாயா? இல்லையே. மணமகன் வேலைக்கு விண்ணப்பம் போட்டாயா? ஆமா. வாயாவா நான் உந்தன் குலம் இனம் நல்ல குணம் மனம் தனை என்னான்னு பார்க்கணுமே. நான் உன்கிட்ட கேட்கணுமே. அது சரி. ஆண்டவா. Take your seat. Thank you. May I know your biodata? ஓ எஸ் சொல்றேன் கேட்டா. பேர் என்ன? நந்தகுமார் அலைஸ் நந்து. ஊரு? கொங்குநாடு அலைஸ் கோவை. Qualification? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. College? பிஜி ஆர்ட்ஸ் கோவை. Employed? எஸ். Where? பாபா கெமிக்கல்ஸ். Smoking? நோ. Drinking? நோ. Love affairs? ஒன்லி வித் யூ. Okay, I love you. பரீட்சையும் ஆயாச்சு, மணமகன் நீயாச்சு, கிடைச்சது மனம் போல கல்யாண பூமால, நகலட்டு பணம் காசு, ஸ்கூட்டர் சூட்கேஸ், இவைகளை கேட்காதே என்னால ஆகாதே. எங்க அப்பா வாத்தியாரு, பென்ஷன் 300, சீர்கேட்டால் தாங்காது ஏழை என் வீடு. என்னை விட உனக்கென எதற்கொரு சீதனம். வரட்டா? ஏ நில்ல. நீ என்ன கேள்வி கேட்ட, நான் உன்னை கேட்க வேண்டாம். நீங்களா என்ன கேட்க போறீங்க? தினத்தந்தி பேப்பர்ல விளம்பரம் பார்த்தாயா? மணமகள் வேலைக்கு விண்ணப்பம் போட்டாயா? வாமாவா நான் உந்தன் குலம் இனம் நல்ல குணம் மனந்தனை என்னான்னு பார்க்கணுமே. நான் உங்கிட்ட கேட்கணுமே. ஹலோ, டேக் யூர் சீட். Thank you. உங்க சமாச்சாரம் தெரிஞ்சுக்கலாமா? Oh yes, கேட்ட சொல்றேன். பேருங்க? நந்தினி. ஊருங்க? பாம்பே. படிப்பு? BA. வேலை? சேல்ஸ் கேர்ள். சம்பளம்? 420. அச்சா. வயசு? சமைஞ்சு போனதா. தெரிஞ்சது எத்தனை? சமையல் ஒண்ணுதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்? No no. காதல் ஏதாவது? Only with you. ஓகே. ஐ லவ் யூ. மனசுக்கு பிடிச்சாச்சு, மணமகள் கிடைச்சாச்சு, மாப்பிள்ளை ஏன் சீரு என்னன்னு நீ கேளு. சொல்லுங்க. முடிஞ்சிக்க ஒரு தாலி, உடுத்திக்க ஒரு சேலை, இது மட்டும் தருவேன்னு என் ஆசை பொன்மானே. ஈச்சம்பாய் மேலேதான் பஸ்தை தும்மோடு, இஷ்டம்தான் என்றாலே மாலைய நீ போடு. தினசரி அனுசரி பொருந்து நம் ஜாதகம். தினத்தந்தி பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேனே. மணமகன் வேலைக்கு விண்ணப்பம் போட்டேனே. வாயா வா நான் உந்தன் குலம் இனம் நல்ல குணம் மனம் தனை என்னான்னு பார்த்து புட்டேன். அப்படியா? என் நெஞ்சை சேர்த்து புட்டேன். ஓகே, சாப்பிடு.
கடையில் டெலிவரி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஊரை சுத்துறதான வேலை. உங்களுக்கு என்னங்க, ஊரை சுத்தினாலும் சுத்தாட்டியும் மாசமான சம்பளம் வரும். ஆனா நாங்க ஒரு நாள் ஊரை சுத்தலைன்னா அந்த நாள் வருமானம் போயிடும். ஆமா நந்தினி, ஒரு நாளைக்கு எத்தனை சோப்பு விப்ப? ஒரு நாளைக்கா? எதுக்கு? இல்ல சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். ஆனா ஏங்க, ஒரு நாளைக்கு 20 சோப்பு வித்தா பெரிய விஷயம். 20 தானா? 20 தானவா? அதுக்கே நம்ம இடுப்பு உடையுது. அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? என்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் சோப்பு விற்கிறதுக்கு விட்டீங்கன்னா 1 ஹவர்ல 50 சோப்பு வித்து காட்டுவேன். 50? ம். அந்த பேக்கை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க. இது பிடிங்க. வித்து காட்டுங்க பார்க்கலாம். நம்ம திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? அஸ்தி காட்டுறேன் பாரு. ஃபாலோ மீ. சார், சார். வெயிட் வெயிட். நம்ம விக்க வந்தது சோப்பு. சோப்புக்கு சாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன பாரு. அம்மா, அம்மா தாய் குலமே. எஸ். வணக்கம்மா. வணக்கம். நீங்க யாரு? வீட்ல அம்மா இல்லைங்க. இந்த வீட்டு அம்மா நான் தான். பார்த்தா தெரியல? நீங்க அம்மாவா? ஆ. என்னங்க இது? நான் உங்களை பொண்ணுன்னு நினைச்சேன். அதனாலதான் அம்மா எங்கன்னு கேட்டீங்களே. நீங்க என்ன ரொம்ப அசத்திட்டீங்க. இது என்னங்க பிரமாதம்? எங்ககிட்ட ஒரு சோப்பு இருக்கு. நீங்க மட்டும் அந்த சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப பாக்குறதுக்கு 30 மாதிரி இருக்கீங்க. அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 20 ஆயிருவீங்க. நிஜமாவா? ஆமாங்க, அது சாதாரண சோப்பு இல்லைங்க. ஆள மயக்கிற சோப்பு, அழகா அழுற சோப்பு, வயசை குறைக்கிற சோப்பு, வாலிபத்தை தூண்டுற சோப்பு. இன்னும் எங்க சோப்பை பத்தி நான் சொல்லணும்னா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் சொல்லாதீங்க. 50 சோப்பு எனக்கு. 50 சோப்பா? எனக்கு ஒரு சோப்பா 5 ரூபா. அத பத்தில எனக்கு கவலை இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 50 சோப்பா? அந்த பையனை பாருங்க, என்ன அழகா பேசுறான், என்ன அருமையா வியாபாரம் பண்றான். நீங்களும் உங்க கம்பெனில ஆளை வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி ஆளை வைங்க, உங்க கம்பெனி உருப்படும். கரெக்ட். இந்த மாதிரி ஆளை வேலைக்கு வச்சா என் கம்பெனி எங்கேயோ போயிடும். நிலைமேன் வாங்க. சோப்பிக்க வந்தியா? சார் தயவுசெய்து பேசாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் பண்ணாட்டியே சோப்பு பண்ணி? யோ சுமாரியா? நந்தினி, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு அந்த அம்மா கிட்ட பேச மட்டும் தான் தெரியும். இந்த ஆள் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். ஐயோ வேண்டாம். நீங்க பேசாம இருங்க. இல்ல நந்தினி. 2 minutes, only 2 minutes. இவர ஒரு வழி பண்ணிட்டு. ஐயோ நான் ஒரு வழியாயிரும் நந்தினி. பிடிங்க. நீங்க சும்மா நந்தினி. இருங்க, பிடிங்க. ஐயோ என்ன சொன்ன? யார கிட்ட வீட்டுக்குள்ள வந்தோனா? யாரையா கேட்டு வரணும்? வரவங்க போறவங்க கேட்டிட்டு வரணும். நீ கேட் கிட்ட இல்ல நிக்கணும். நீ எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க? நந்தினி. நீங்க சும்மா இருங்க. என்னையா உன் வீடு? பெரிய வீடு. என்ன வேலை? வாட்ஸ் தி பிரைஸ்? கம் ஆன், டெல் மீ மேன், கம் ஆன். ப்ளீஸ் நந்தினி. நீங்க சும்மா இருங்க. நாங்க என்ன கடத்தல் பொருளா விக்க வந்தோம்? சோப், ஆஃப்டர் ஆல் சோப், 5 ரூபாய் சோப். அத பாக்க உனக்கு வக்கல் என்ன? பேசாம போங்கன்னு சொல்லணும். அத விட்டுட்டு வெள்ள வெள்ள கொலைக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் நந்தினி, அவ யாருன்னு தெரியுமா? அவர் யாரா இருந்தா நமக்கு என்னங்க? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் தெரியுமா உங்களுக்கு? ராஜாராம். அவரோட ஒரே ஒரு வாரிசு இவர்தான், மிஸ்டர் நந்தகுமார். சுத்தா. ஏன் சார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் அவருடைய ஒரே புள்ள நீங்க? சார் எஸ். ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், யூபி ஏர்வேஸ், இது அத்தனையும் பிரைவேட்ல வாங்க போறாரு இவங்க அப்பா. எஸ். அவருக்கு ஏற்கனவே 8 கப்பல், 6 ஹெலிகாப்டர், 4 ஐலண்ட், 2 மலை. மலைன்னா என்ன தெரியுமா? தெரியாதுல? ஃபவுண்டன். சி, ஐ மீன் மவுண்டன். இது அத்தனை சொத்துக்கு ஒரே ஒரு வாரிசு இவர்தான். அவ்வளவு வசதிகளை விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஏன் சோப்பு விக்கிறோம் தெரியுமா? பொழுதுபோக்கு, சோஷியல் சர்வீஸ். இல்ல நந்து. உங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். கேரி ஆன். ஏன் மேன், ஏற்கனவே கம்பெனில 13,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க நீ வந்து தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ஃபவுண்டன், மவுண்டன். ஓ ஹிஸ்டரியே தான் எனக்கு தெரியுமே. இந்த ரீலை எங்க இருந்து மேன் பிடிச்ச? இந்த நிமிஷமே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். ஐயோ நந்து. இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா நந்தினி. ஐயோ சார் கோவப்படாதீங்க சார். எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க சார். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது? என்ன நடந்தது? சார் அவங்க கம்பெனில சோப் விக்கிறது ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம கம்பெனில மருந்து விக்கிறது ட்ரைனிங் கொடுக்குறதுலன்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுச்சு. நான் கிடையவே கிடையாது, நம்ம ட்ரைனிங் தான் பெட்டர் ட்ரைனிங் சொன்னேன். உடனே அந்த பொண்ணு சோப் என் கையில கொடுத்து நாங்க ஒரு நாள் பூரா 25 சோப் விக்கிறோம், உன்னால வித்து காட்ட முடியுமான்னு சொன்னா. நான் சேலஞ்ச் பண்ணேன், 1 ஹவர்ல நான் 50 சோப் வித்து காட்டுறேன்னு சொல்லி உங்க சம்சாரத்திட்ட வந்து பக்குவமா பேசி 10 நிமிஷத்துல 50 சோப்புக்கு ஆர்டர் எடுத்தேன். உங்களை பத்தியும் உங்க திறமையை பத்தியும் உங்க ட்ரைனிங்கை பத்தியும் இவ்வளவு தூரம் பிரமாதமா எடுத்து காட்டின என்ன டிஸ்மிஸ்னு சொல்லிட்டீங்களா? டோன்ட் கேர் சார், நான் புறப்படுறேன் சார். நந்து, ஓ சின்சியரிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நந்தகுமார் கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை வேலையை எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கு வேலை உண்டு. தேங்க்யூ. என்னுடைய திறமையை பத்தியும் கம்பெனியோட பெருமையை பத்தி தானே பேசுறேன். Yes. தாராளமா பேசு. ஆனா ஒண்ணு, நம்ம கம்பெனியோட தொழில் ரகசியத்தை இந்த மாதிரி சீப்பான சோப்புங்க கிட்ட மட்டும் சொல்லாத. ஓகே. ஆல் தி பெஸ்ட். பட்டுமா? அப்பா நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டோம். உங்க திறமைக்கு தமிழ் பண்டிதர் இல்லாம இருக்கணுமே. நந்தினி, நந்தினி. வாங்க தம்பி, வாங்க வந்துட்டீங்களா?
அது தன்னந்தனியா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. வாங்க. நல்ல வேளை நீங்க பின்னாடி வந்தீங்க. முன்னாடி வந்தீங்க என்ன பாத்துக்க முடியாது. ஏன்னா நான் பின்னாடி போயிருந்தேன். பின்னாடியா? ஆமா 2-3 தடவை போயிட்டேன். என்னமோ வைரஸ் இல்ல கட கட மாதிரி. அது நந்தினி ராத்திரி வத்த குழம்பு வைக்க சொன்னேன். காரத்தை அதிகமா போட்டா அது லூஸ் போச்சு. சார் நான் உடனடியே திரும்பி போகணும். உங்க பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன். பொண்ணு அப்ப 2 பேருக்கு சமரசம் ஆயிடுச்சா? அது சார் நாங்க 2 பேருமே தெருவில் எதிரும் புதிரமா சுத்துறவங்க. அதுல அப்பப்ப சந்திச்சு சமாதானம் ஆயிட்டோம். ஆமா என்ன விஷயமா அவளை பார்க்க வந்தீங்க? நந்தினி ஒரு வேலை விஷயமா என்கிட்ட சொல்லியிருந்தா அது சம்பந்தமா பேசலான்னு தான். அடடே, அவளும் ஒரு வேலை விஷயமா எம்டி பார்க்கணும் ஆபீஸ் போயிருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு போனா? சார் எனக்கு போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். வேலை கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துடுறேன். என் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர என்கிட்டயே பணம் கேட்கறிய, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? சார் வந்து போ, அங்கேயே போய் வேலை சேர்ந்துக்க. நான் இனிமே இங்கேயும் வேலைக்கு வராத. Get out. நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவன் கிடக்குறான் விடு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு 10,000 ரூபாய் வாங்கி தரேன். நீயா? நீ என் கூட 1 மணி நேரம் இருந்தா 10,000 ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ இந்த கம்பெனில சேர்ந்ததுல இருந்து நான் உன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன விட்டுடு ப்ளீஸ். அவங்க சமாச்சாரம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் என்ன மன்னிச்சிருங்க. யார் அந்த ஆளு? அந்த ஆளு எப்படி கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா? அவன் என் கம்பெனில வேலை செய்றவன். ரொம்ப நாளாவே என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுவான். இன்னைக்கு கம்பெனில யாரும் இல்ல, அதான். தப்பு உண்மையிலதான். உனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணுங்கிறதுக்காக லீவு நாள கூட நீ கம்பெனிக்கு வந்த, அதை அவன் யூஸ் பண்ணிட்டான். அது உங்களுக்கு உனக்கு பணம் வேணும்னு ஊர் ஊரா கேட்க தெரியுது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல இல்ல? அப்படின்னா நீ இன்னும் என்ன முழுசா நம்பலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல. இல்லம்மா, நாளைக்கு உன் சுகத்திலையும் தூக்கத்திலையும் பங்கெடுத்துக்க போறவனா நீ என்னையில கேட்டுக்கணும். அதுக்கு நீங்க இப்பதான் என் மனசுல குடி வந்திருக்கீங்க. அதுக்குள்ள உங்ககிட்ட போய் எப்படி? ஓஹோ, அப்போ நான் வாடகைக்கு வந்தால் அவ்வளவுதான். உன் வீட்டுக்காரர் இல்ல இல்ல? சரி நான் வரேன். நில்லுங்க, நீங்களே வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்க. அப்ப முதல்ல 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. இருமா, என் சம்சார வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணிக்கல. அதுக்குள்ள வேலை கட்டது பணம் கேட்டா எப்படி? உன் வேலை சமாச்சாரமா ஐ வில் திங்க் அபவுட் இட். திங்கா? இருங்க, நான் வேலைக்கு போறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் நாளைக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாதானே நம்ம குழந்தை குட்டிங்க சந்தோஷமா இருக்கும். குழந்தை குட்டிகளா? முதல்ல அதுக்கு ட்ரை பண்ணுவோமே. சரி. இல்ல, முதல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் தான் எல்லாம். இல்லம்மா, குழந்தை குட்டில இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேலை தான். ஓகே, மெயின் சுவிட்ச் போர்ட்லயே கை வச்சிட்டேன். நாளைக்கு 10,000 ரூபாய் பணத்தோட வந்துடுறேன். ஓகே ஓகே. அவன் பேங்க்ல சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. கேஷியர் போஸ்ட் வேற. மாசம் 4,000 ரூபாய் சம்பளம். நெக்ஸ்ட் இயரே ப்ரொமோஷன் வேற கிடைச்சிடுமே. ஏய், சம்பளம் ப்ரமோஷன்லாம் விடுறா. உன் பையனுக்கு தான் என் பொண்ணு, என் பொண்ணுக்கு தான் உன் பையங்கிறத நாம ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது பேசி முடிவு பண்ணதானே. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் சொல்லு? என்னடா இது, உன் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா என் பேச்சை அவ மீறவே மாட்டான். டேய், அது நம்ம காலம்டா. இந்த காலம் அப்படி இல்ல.
உன் பொண்ணு மனசுல எதையாவது நினைச்சிருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்டு வைடா. நான் வரட்டுமா? சரி சரி, காபி ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறியா? ஆ. ரைட் ரைட். அப்பா, என்னம்மா இப்படி அழைக்குது? ஓடி வந்தியா? ஆமா, அந்த ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். 10,000 ரூபாய் கிடைச்சது என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தேன். முடிச்சிட்டே சொல்லிட்டேன். பரவாயில்லையே, உனக்கு ஒரே சமயத்து வேலையும் கிடைச்சிருச்சு, மாப்பிளையும் கிடைச்சிட்டாரு. ஆமாப்பா, எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டுமே கிடைச்சிருச்சு. உன் கல்யாண விஷயமா இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதுவும் பேசவே இல்லை. அதுக்குள்ள மாப்பிளைய பத்தி உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது அவர் தானே. நீ யாரை பத்திமா சொல்ற? இப்ப எதிர்க்க போன என் ஃப்ரெண்டு, அவன் மகன் உனக்கு தெரியுமா? இல்லப்பா, என் நந்தகுமாரை தவிர எனக்கு யாருமே தெரியாது. என் நந்தகுமாருக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. யாருமா நந்தகுமார்? அவர்தான் நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை. உனக்கு மாப்பிளைய நீயே பாத்துக்கிட்டியா? கண்டிப்பா கல்யாணம் உங்க சம்மதத்தோட தான் நடக்கும்பா. உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அவரு சாரிப்பா, மாப்பிள்ளையோட வாழப்போறவனா என் விருப்பத்தை நீங்க ஏத்துக்கணும். மாப்பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவரா? யாருமா அவரு? அன்னைக்கு உனக்கு மாத்திரை கொடுத்தவருக்கு ஒரு கப் காஃபி கூட கொடுக்காம விரட்டிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த நந்தகுமார் தான் உங்க மாப்பிள்ளை. உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. தேங்க்யூப்பா. ஆனா தகப்பன்கிற முறையில அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவர் கூட்டு வரியாமா? தாராளமா கூட்டிட்டு வரேன். விமலா அரைவிங் டுடே பை தாதர். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வர்றா? ஏன் டீச்சர், ஒரு லெட்டர் போட்டிருந்தா நானே வந்து கூட்டு வந்திருப்பேன். அதுல என்ன சார், எங்க ஸ்கூல் ஆனிவர்சரி டே ஃபங்க்ஷன் வருது. பில்டிங் ஃபுல்லா பெயிண்ட் பண்றாங்க. 10 days லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் எப்படியும் பாம்பே வர வேண்டியது இருந்தது. எதுக்காக உங்களை குன்னூர் வரவேற்பானே, நானே குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. வீட்டுக்கு போலாமடா? ம், வா வரேன் டீச்சர். ஓ பாட்டி, நல்ல பாட்டி தான். என்னம்மா என்ன பாக்குற? டாடி வேணுமா? டாடி குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஏய், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? யார் நீ? உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? என் வீட்டுக்கே வந்து என்ன யாருன்னு கேக்குற, நீங்க யாரு? என்னது? என்ன உன் வீடா? பின்ன உங்க வீடா? உன் பேர் என்ன? விமலா நந்தகுமார். நந்தகுமார்? விமலா என் பேரு, நந்தகுமார் எங்க அப்பா பேரு. அவரை பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. இப்படிதான் எங்க அப்பா. டாடி எங்கம்மா? டாடி குளிச்சிட்டு இருக்காங்க, வாங்க. அடடே வாங்க டீச்சர். உங்க மகளோட ட்ரெஸ் என் பேக்ல இருந்தது, கொடுக்க மறந்துட்டேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது, ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா என்ன? பரவாயில்லைங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேன் சார். ஆ. வரேன் விமலா. சரி டீச்சர். நந்தினி, என்னாச்சுமா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் அந்த ஆளை பார்க்கணும்னு சொல்லலைன்னா நான் ஏமாந்திருப்பேன். நீ என்ன சொல்ற? நந்தகுமார் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். அவருக்கு ஒரு குழந்தை கூட இருக்குப்பா. நந்தினி, நீங்க பார்த்த மாப்பிளைக்கு என்ன கட்டி வச்சிருங்கப்பா. என் கல்யாணத்துக்காக 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை கொடுங்கப்பா.
டாடி எப்ப பார்த்தாலுமே நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியா விளையாடிட்டு இருக்கோம். கூட யாராவது சேர்த்து போ டாடி. அப்படியா? ஏற்பாடு பண்ணிக்கிறேம்மா. கூடி சீக்கிரம் வந்துருவாங்க. சார் போஸ்ட் உள்ள வரலாமா? வாங்க, ஏற்கனவே பாதி தூரம் வந்துட்டீங்கல்ல. சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நந்தினியா? ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருந்துகிட்டு என்னை ஏமாத்த நினைச்சியே, கடவுள் என் பக்கம் இருக்காருங்கிறத மறந்துடாத. நல்ல வேளை நான் உன்கிட்ட ஏமாறதுக்கு முன்னாடி உன் குழந்தை என்னை காப்பாத்திருச்சு. இது நீ எனக்கு கொடுத்த 10,000 ரூபாய். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏமங்களா, நேத்து நான் வீட்டில் இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுக்கு என்ன தேடி யாராவது ஆண்டி வந்தாங்களா? ஆமா டாடி, நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி வந்தாங்க. நீங்க தான் எங்க டாடின்னு சொன்னோன்னே அவங்க அழுத்துக்கிட்டே ஓடி போயிட்டாங்க. ஏய் டாடி, நான் இதான் தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, இதை பாருமா, நீ எங்கேயும் போயிடாத, வீட்டிலே இரு. டாடி இப்போ வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவர் ஒரு தமிழ் வாத்தியார். நீங்களும் தமிழருங்கிறதுனால உங்களுக்கு வாடகை விடுறேன். அட்வான்ஸ் 10,000 ரூபாய், வாடகை 600 ரூபாய். சம்மந்தம் தானே? ஐயா புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு வந்து பால் காய்ச்சிரும். அட்வான்ஸ் நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே வாங்க. வரேன். ஏங்க, இந்த வீட்டுல குடியிருந்தாரு தமிழ் வாத்தியார், அவரும் அவங்க பொண்ணும் காலி பண்ணிட்டு எங்க போனாங்கன்னு தெரியுமா? எங்க போனாங்கன்னு தெரியாதுங்க. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. ஏன் திடீர்னு வீட்டை காலி பண்றீங்கன்னு கேட்டேன். வாத்தியாரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. மாப்பிள்ளை பேங்க்ல வேலை செய்யறாரா, கல்யாணம் கூட வர 30 சொல்லிட்டு போனாரு. நம்மை போல் ஒரு ஜோடி இல்லையே உயிர் தோழி. வானம் உள்ள காலம் வரை வளரட்டும் காதல் கதை. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க டீச்சர். என்ன ட்ரெயின் லேட்டா? கொஞ்சம் luggage எல்லாம் உங்களுக்காக தான் எடுத்துட்டு காத்துட்டு இருக்கேன். ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், இதான் நீங்க தங்க போற வீடு. இவங்க தான் ஹவுஸ் ஓனர். இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. சார் இதுக்கு முன்னாடி பாம்பேல ஒரு மருந்து கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ இந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துட்டார். இனிமே இங்க தான் தங்க போறார். ஏன் உங்களுக்கு பாம்பே பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க, இத்தனை நாளா குழந்தை இங்கே படிச்சுட்டு இருந்தது, ஹாஸ்டல்ல தங்கி இருந்தது. நம்மளும் இங்க வந்துட்டு சௌரியமா இருக்குமே தான் நானே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துட்டேன். சரி வாங்க, வீட்டை பார்க்கலாம். எல்லாம் இறக்கி கொண்டு வந்துருங்க. அத பாருங்க, அதுதான் எங்க வீடு. பக்கத்து போர்ஷன். அடடே பரவாயில்ல, பக்கத்துலேயே தான் நீங்களும் இருக்கீங்களா? ஆமாங்க, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன். சங்கோஜப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. நீங்க என் புள்ள மாதிரி. என்ன வேணுமா கேளுங்க, டான் டான்னு பதில் சொல்றேன். உள்ள வாங்க. இத பாருங்க, இதான் ஹால். என்னங்க இது, செவுத்துல இவ்வளவு பெரிய கிராக் இருக்கு? பக்கத்து வீட்டுல நடக்கிறத பாக்குறதுக்கா இல்ல மழை பெஞ்சா ஒழுகுறதுக்கா? அது எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். உள்ள வாங்க. ஐயோ, என்னங்க வெறும் சேடு மட்டும் தான் இருக்கு, உள்ள பல்ப காணோம். அது எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். டாடி ஃபோன். ஐயா. வாங்க. ஏங்க, என்னங்க இது, ஒயரை காணோம், வெறும் டெலிபோன் மட்டும் தான் இருக்கு. அது எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். வாங்க. இத பாருங்க, இதான் பெட்ரூம். அது அட்டாச் பாத்ரூம். ஏங்க, பாத்ரூம்ல கதவையே காணுங்களே. அது உங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணுமா? யாருங்க உங்க வீட்டுக்காரர்? முதல்ல நான் அவரை பார்க்கணுங்க. அவருக்கு இன்னைக்கு கல்யாணம். பாத்தேல, மணமேடையில பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவன் தான் இந்த மேரேஜ் புரோக்கர் மகாலிங்கம். கெட்டி மேல மாமா, அவசரப்படாதீங்க. முதல்ல கமிஷனை கீழே வச்சுட்டு அப்புறமா கெட்டி மேல கொட்ட சொல்லுங்க. அலையாதியா, பொண்ணுங்களுக்கு பையன் தாலி கட்டிட்டோம். உன் கமிஷனை வாங்கிக்கையா. அறிவு இருக்கா உமக்கு? கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா வக்கீல் கைக்கு ஃபீஸ் வருமோ, அதே மாதிரிதான் இதுவும். கமிஷனை கீழே வையுங்க, தாலியை கழுத்துல கட்ட சொல்லுங்க. உன் கமிஷனை வாங்கிக்கையா. சரியான அறிவு கேசியா. அப்படியா? பையனை தாலி அடிச்சுறியா? யூனியன் ரேட் படி 2% இருக்குமோ? எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கூடாது, நீ கொஞ்சம் வைங்க. எனக்கு தெரியுமே, நான் போற இடங்கள்லாம் எனக்கு எதிரியே உங்களை பார்த்தா எல்லாத்துலயும் பங்கு கேட்பேன். வர்றேன், எண்ணி பாப்பேன்.
லவலேசம் குறைஞ்சது தும்சம் பண்ணி விடுவேன். கரெக்டா இருக்கும் ஐயா. புடிங்க அந்த ஆளை. பையனுக்கு காது கேட்கல. பொண்ணு ஊமை. அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? ஏயா பையனுக்கு காது கேட்கலங்கிற விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னால ஏன் சொல்லல? ஆத்திரப்படாதீங்க, பிரஷர் குப்புன்னு ஏறிட போகுது. கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன கேட்டல்? வரப்போற மாப்பிளை 4 பேர் பேச்ச கேட்டுண்டு எங்க ஆத்து பொண்ணை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? 4 பேர் பேச்ச என்ன, ஒருத்தர் பேச்ச கூட காதுல வாங்கிக்க மாட்டான்னு சொன்னேன். சரியா இருக்கா இல்லையா? ஆமா. அது இருக்கட்டும். அந்த பொண்ணு ஊமைங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் சொல்ல நீ? ஏன் கத்துறேன்? கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன சொன்னேன்? வரப்போற பொண்ணு பேசி பேசி எங்க பையன் மனசை மாத்தப்படாது, தனி கொடுத்தனம் போறேன்னு சண்டை பிடிக்கப்படாது, மாமனார் மாமியார் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசப்படாதுன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? பொண்ணு வாயே திறக்க மாட்டா, அப்படியே திறந்தாலும் சத்தம் கூட வராதுன்னு சொன்னேனா இல்லையா?